வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த வாத்துக்கும் இப்போ நான் பேச போகிற டாப்பிக்கும் சம்மந்தம் இல்லை. சும்மா மாடிக்கு வந்தேன், தூக்கி வச்சுட்டு இருக்கேன். எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ குட்டியாக பார்த்தோம் வாத்தை. சரி, ரொம்ப கத்துது. ஓகே, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ட்ரோன்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருந்தாங்க, ஒரு கஸ்டமர் கேர் நம்பர். அதில் கால் பண்ணி சரி பேசி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க, ஏதாவது எந்த ட்ரோனுக்கு லைசன்ஸ் வாங்கணும், ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்படின்ட்டு. ஏன்னா நானும் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன். நெட்டில் ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் யாருமே கொடுக்கல. நிறைய வெப்சைட்ஸில் பிளாகில் இருக்குது. அதாவது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு யூஐஎன் நம்பர், அதாவது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வாங்குறதுக்கு 1000 ரூபாய் ஆகும். அதே நேரத்தில் யூஏஓபி, அன்மேன்ட் ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேட்டர் பர்மிட் லைசன்ஸ் வாங்குறதுக்கு 25,000 ஆகும்லாம் போட்டிருந்தாங்க. ஆனால் அது எந்த ட்ரோனுக்கு, எங்கே வாங்கணும், யாருக்கு காசு கட்டணும், எதுவுமே ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் எங்கேயும் இல்லை. அதனால் அந்த டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக நான் டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் இருக்க ஒரு நம்பர் கால் பண்ணி பேசினேன். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்மில் லாஸ்ட் பேஜ் கீழே தந்தீங்கன்னா அபோட்டர்ஸில் இருக்கும் அந்த கஸ்டமர் கேர் நம்பர். அதுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா ஹிந்தியில் இங்கிலீஷில் பேசுவாங்க. உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ண உடனே நம்ம நார்மல் கஸ்டமர் கேர் மாதிரி தான் இருக்கும். 1 எடுத்துங்க 2 எடுத்துங்கன்னுவாங்க. அதில் கால் கனெக்ட் ஆச்சு. அதில் பார்த்தீங்கன்னா என் பேர் கேட்டாங்க, என் ஃபோன் நம்பர், அப்புறம் என் மெயில் ஐடி 3மே கேட்டாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன டவுட்டு என்னன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நான் மேவிக் ஏர் 2 வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நான் மேவிக் பண்ணி தான் வச்சிருக்கேன். சும்மா ஒரு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ ட்ரோன் கேட்டகரியில் இருக்க ஒரு ட்ரோனை சொல்லுவோம், என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற கேட்டேன். மைக்ரோ ட்ரோன் வச்சிருக்காங்க நான், மேவிக் ஏர் 2, டிஜேயோட மேவிக் ஏர் 2 வச்சிருக்கேன். இது நான் இந்தியாவில் ப்ராப்பராக பறக்க வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை, ரெஜிஸ்டர் எங்கே பண்ணணும், லைசன்ஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்லாம் கேட்டிருந்தேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹோம் பேஜில் ரெஜிஸ்டர்டு ஆர்பிஎஸ்ன்னு இருக்கும் பாருங்கள் அப்படின்னாங்க. ஆமாம் இருக்குங்க அப்படின்னா, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நிறையா லிஸ்ட் ஆஃப் ட்ரோன்ஸ் வந்தது. அதில் அதான் இங்கே கேட்டகரி, என்ன மேனுஃபேக்சரர் யார், அவங்க வெயிட் எவ்வளோ, அந்த ட்ரோன் எவ்வளோ ஹைட் பறக்கும் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதில் இருக்க ட்ரோன்ஸ்லாம் தான் சார் இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ண என்பிஎன்டி கம்ப்ளைண்ட் இருக்க ட்ரோன். என்பிஎன்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப் அப்படின்வாங்க. என்பிஎன்டி அப்படின்னா என்னென்னா, ட்ரோனுக்கு பர்மிஷன் வாங்கிறது மட்டும் தான் டேக் ஆஃப் ஆகும். நம்ம நார்மலாக இப்போ டிஜே ட்ரோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்பிஎன்டி கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம மேவிக் மினி, மினி 2, மேவிக் ஏர் 2 அதெல்லாம் நம்ம யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்குறதில்ல. கரெக்டுங்களா? எங்கே தோணுதோ நம்ம வச்சு ஆன் பண்ணுறோம், அப்படியே டேக் ஆஃப் பண்ணுறோம், எடுத்துகிட்டு போயிடுறோம். ஆனால் டிஜே ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா என்பிஎன்டி கம்ப்ளைண்ட் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நோ பர்மிஷன் நோ டேக் ஆஃப் டிஜே ட்ரோன்ஸுக்கு கிடையாது. அது இந்தியாவில் ரெஜிஸ்டர் பண்ணாத ட்ரோன், சைனீஸ் பிராண்டட் ட்ரோனு. அதனால் அதுக்கு என்பிஎன்டி கிடையாது. நீங்கள் எங்கே வேணுமோ டேக் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். அதுக்கு டிஏஎன் ஓஏஎன் நம்பர் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாங்க. அந்த ரெஜிஸ்டர்டு ஆர்பிஎஸ்ல இருந்த ட்ரோன்ஸுக்கெல்லாம் மட்டும்தான் யூஐஎன் அப்புறம் யூஏஓபி லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ட்ரோன்ஸுக்கு தான் அதுதான் தேவை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா கேட்டேன், மேவிக் மினி வச்சிருக்காங்களே அவங்களுக்குலாம் எப்படிங்க, 15 மீட்டர் தான் போகுது, அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா நான் ஏதாவது லைசன்ஸ் வாங்கணும், இல்லை அதுக்கு ஏதாவது தனியாக பேமெண்ட் ஏதாவது பண்ணணுமா, ரெஜிஸ்டர் பண்ணி ஏதாவது வேறு ஏதாவது ப்ராசஸ் இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஒரே பதில் தான் சொன்னாங்க, நீங்கள் நேனோ ட்ரோன் வச்சுருந்தீங்கன்னா 15 மீட்டர் தான் போக முடியும், அதுக்கு மேலே ஹைட் போகணுன்னா நீங்கள் அடுத்த ட்ரோன் கேட்டகரி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போதைக்கு கிடையாது. இப்போதைக்கு நேனோ ட்ரோன் 15 மீட்டரே தான் இருக்குது. மைக்ரோ ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதே தான், 60 மீட்டர் தான் அவங்க சொல்கிற ஹைட்டு. ஆனால் நமக்கு மேவிக் ஏர் 2லாம் பார்த்தீங்கன்னா அது ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்லும், ஸ்ட்ரிக்டாக இருக்காது. ஆனால் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா 500 மீட்டர் வரைக்குமே போகும். மற்றபடி டிஜே ட்ரோன்ஸுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. டிஏஎன் ஓஏஎன் நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்ட்டு. அந்த 2 நம்பரையும் டிஏஎன் ஓஏஎன் அந்த 2 நம்பரையும் எப்படி வாங்குறதுன்னு மேவிக் மினிக்கு நான் வச்சு போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பாருங்கள். அதே ப்ராசஸ் தான், சிம்பிள் தான். ₹1 கூட செலவு கிடையாது. நமக்கு டிஏஎன் ஓஏஎன் அந்த 2 நம்பர் மட்டும் வாங்கினாவே போதும். வாங்கிட்டு அந்த மட்டும் ஒரு சேஃபாக வச்சுக்கோங்க. அதே நேரத்தில் இன்னொரு கேள்வி, முக்கியமான கேள்வி இன்னொன்று கேட்டேன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனில் பர்மிஷன் வாங்கணுமா? ஏன்னா அது மேண்டேட்ரி. டூஸ் அண்ட் டோன்ஸில் பார்த்தீங்கன்னாவே நான் அதுவும் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ட்ரோன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் எல்லா வீடியோஸுமே, அதை போய் செக் பண்ணி பாருங்கள். டூஸ் அண்ட் டோன்ஸில் போலீஸ் பர்மிஷன் நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னாங்களே, அதுவும் பண்ணுங்களான்னா ஆமாம் அது கண்டிப்பாக மேண்டேட்ரி அப்படின்னாங்க. அதுதான் இந்த கம்மிங் வீடியோஸ் கம்மிங் வீக்கில், இந்த அடுத்த வாரம் இல்லை நெக்ஸ்ட் வீக்குள்ளே நான் போட ட்ரை பண்ணுறேன். போலீஸ் ஸ்டேஷனில் போய் அது எப்படி என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்குறதுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் மைக்ரோ ட்ரோன் பெரிய ட்ரோன்லாம் வாங்கணும்னு லைசன்ஸ் தேவைப்படல. டிஜே ட்ரோன்ஸ் நான் சொல்கிறேன், மைக்ரோ நேனோக்கு மட்டும் தான் சொன்னேன். நான் அதுக்கு மேலே இருக்க ட்ரோன் கேட்டகரிஸ்க்குலாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணணும். ஏன்னா அதுக்கு மேலே பெரிய ட்ரோன்ஸ் எதுவும் கிடையாது. டிஜேயில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர், அது சினிமா எடுக்கிறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த வீடியோ கூட டிஜே இன்ஸ்பயர் வீடியோ கூட கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வரும். ஏன்னா ஒருத்தவங்க இருக்காங்க, தெரிஞ்சவங்க இருக்காங்க, டிஜே இன்ஸ்பயர் வச்சுருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஷூட்டிங்கில் அப்படி பிஸியாக இருக்கிறனால எடுக்க முடியல வீடியோ. கண்டிப்பாக அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், பர்மிஷன் கேட்டிருக்கேன். அவங்க என்றைக்கு ஓகே சொல்கிறாங்களோ அன்றைக்கி டிஜே இன்ஸ்பயர் பற்றி ஒரு வீடியோ எடுப்போம். டிஜே இன்ஸ்பயர் 2 அவங்க ஷூட்டிங் எடுக்கிறவங்க அவங்கக்கிட்ட கண்டிப்பாக ஒரு நாள் போய் வீடியோ எடுக்கலாம்.
அதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் ட்ரோன்ஸ் எங்கே வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து லிங்க்லாம் எதுவும் தெரியாதுங்க. எங்கே வாங்குறதுன்ட்டுலாம் நீங்களாம் நேரில் போய் பார்க்கணும். ஏன்னா இந்தியாவில் வந்து எங்கேயுமே பில்லிங் கிடையாது. ட்ரோன்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான பில்லிங் வாரண்டிலாம் எதுவும் கிடையாது. ஆனால் நீங்களாக தேடி பார்த்து வாங்குறது தான். இப்போ வரைக்குமே இந்தியாவில் அஃபிஷியலாக இந்த வெப்சைட்டில் வாங்கலாம் நம்பி வாங்கலான்ட்டு எதுவும் கிடையாது. அமேசானில் வேணால் வாங்கலாம். அமேசானில் பில்லு இருக்கும், வாரண்டிலாம் எப்படின்னு தெரியாது நமக்கு. அதனால் உங்களுக்கு நீங்கள் எந்த சர்க்கிளில் இருக்கீங்க, எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அங்கே இருக்க சர்க்கிளில் யாருன்னா தெரிஞ்சவங்க, ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறவங்க, ட்ரோன்ஸ் யாரா யூஸ் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக கேட்டு பாருங்கள். என்கிட்ட கேட்கறதுல பிரயோஜனமே கிடையாது. எனக்கு யாரையும் தெரியாது ட்ரோன்ஸ் விற்கிறவங்க, சேல்ஸ் பண்ணுறவங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களாம். அதுதான் முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தேன். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோஸ்லாம் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஸ்டே டியூன்ட். Welcome to Digital Sky Support. Your call may be recorded for training and quality purposes. Press 1 for Digital Sky Support. Please wait while we are transferring your call to the available executive. Thank you for calling Digital Sky Support. This is Pooja. How may I help you? Chennai. Okay. Yes, ma'am. Thank you for providing information. Yes, ma'am. Can you please tell me your drone make and model? DJI Mavic Air 2. You wanted to fly that drone for commercial purpose. Non-commercial purpose. Non-commercial means for my personal use, Okay. for making videos. Photo. Yes, ma'am. Photography. Yes, ma'am. Okay. Okay. In our Digital Sky portal, there is two types of drone. One is NCNT and Yes, ma'am. another one is non-NCNT. Okay. Do you have laptop or Yes, ma'am. computer? Yes, ma'am. I'm in Okay. front of the laptop. Go to Digital Sky portal home page. Are you able to see certified RPAS option in the home page? Yes, ma'am. Certified RPS. Okay. If you click on certified RPAS, those all are NCNT zones. For that NCNT zones, registration, UIN, UAOP and flight plan. These all are the process for NCNT zones. Okay. Okay. As your DJI drone comes under non-NCNT zone, NCNT no permission, no take of drone means Okay. manufacturer who has manufactured that drone, Yes, ma'am. they got dgca permission for manufacturing that Okay. drone. Okay. That is the reason those all are certified RPAS. Okay. For NCNT drone, Okay. UIN, UAOP, flight plan, these all are the process. As your DJI drone comes under non-NCNT drone, Okay. now enlistment is the process. In the home page only, are you able to see RPAS enlisting option? RPA enlisting. Yes, ma'am. Okay. If Yes. you click on that RPAS enlisting, you'll Yes, get ma'am. enlistment portal. Yes, ma'am. After the 13 points down, I can see enlist my Yeah. drone. Okay, I'm clicking the full name. Okay. Okay. Please read those guidelines before. Yes, ma'am. And click on enlist my phone. You'll get a registration page. Okay. Register with your email ID and full name. Then you'll get it will ask your details. Okay. After filling your details, you'll get OAN number, means owner acknowledgement number. Yes, ma'am. Once you get an OAN and DAN, Yes, ma'am. you can fly your drone. If you have nano drone, nano non-NCNT drone, Yes, ma'am. you can fly up to 50 feet. 60 feet, 15 meters. You can fly your drone up to Yes, 50 meters, 15 meters, 1.5. Yes, ma'am. means 50 feet. Okay, ma'am. Yeah. And if you have micro drone, you can fly up to 200 feet. 60 feet, 60 meters. In our Okay. Digital Sky, Digital Sky portal only, Okay. we have mentioned do's and don'ts. Please go through do's and don'ts. Then you can fly your drone up to 50 feet if you have nano drone. If Okay. you have micro, then you can fly up to 200 feet. Okay, ma'am. But for DJI phone, UIN and UAOP is not required. Oh, okay, ma'am. Oh, OAN DN is itself enough for micro drone like DJI. Yeah. Okay, Yeah. ma'am. Can I get permission from dgca and fly above 60 meters, ma'am? 60 meters, like 120 meters. Is there any option No. right now? For nano drone, you can fly up to 50 feet. Okay, ma'am. If you want to fly above 50 feet, you Okay. have to take micro drone only. Okay, ma'am. Yeah. For nano drones like Mavic Mini, we don't want to get any UIN and UAP, right, ma'am? Only OAN and DN is required.
For Yes, sir. nanodrone? Nanodrone. For micro drone also. Microdrone also. For nano OAM. and micro both. Okay, ma'am. Yeah. If you have non-influencer drone, then OM and DAD is enough. Okay, ma'am. Should we inform our nearest police station, ma'am, whenever we are flying? Yes, sir. Yes, ma'am. We have mentioned that in do's and don'ts. You have to visit your nearest police station. You have to inform regarding your flying route from what date you are flying. Thank you for calling. Okay. Yeah.